ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவேட்டிங் டெரிட்டரி மாடல் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இது வரைக்கும் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிங் அ டெரிட்டரி மாடல், அதுக்கப்புறமா டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணணும், டெரிட்டரியை குரூப் பண்ணுறதுக்காக டெரிட்டரி கிரியேட் பண்ணோம், அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் யூசர்ஸையும் அந்த டெரிட்டரிக்கு கீழே நம்ம அசைன் பண்ணோம். ஸோ ஒரு டெரிட்டரிக்கு கீழே அசைன்மெண்ட் ரூல் கிரியேட் பண்ணோம், ஆஸ் வெல் அஸ் வி கிரியேட்டட் யூசர்ஸ் அண்ட் அசைன் தம் டு த டெரிட்டரி. அப்படி பண்ணிவிட்டு இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா டெரிட்டரி அப்படிங்கிறத நம்ம இந்த ரூலை மேனுவலாக ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ண அக்கௌண்ட் ரெக்கார்டு கரெக்டாக அந்த டெரிட்டரிக்கு கீழே போய் அசைன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த சென்ஸ் ஒரு யூனிட் டெஸ்டிங் மாதிரி தான் இல்லையா. நம்ம டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கரெக்டாக ரூல் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். இது ரியலாக லைவாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த டெரிட்டரி மாடலை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆக்டிவேட் பண்ணணும். அதான் ஆக்டிவேட்டிங் டெரிட்டரி மாடல். ஸோ எதுக்காக டெரிட்டரி மாடல் ஆக்டிவேட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். டெரிட்டரி மாடலை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அசைன்மெண்ட் ரூல் படி அந்தந்த டெரிட்டரிக்கு அசைன் ஆயிரும். இல்லை அப்படின்னா மேனுவலாக நீங்கள் ரூலை ரன் பண்ணாதான் அந்த ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகும், அசைன் ஆகும். அப்போ ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போதே அக்கௌண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் அந்த டெரிட்டரிக்கு போய் அசைன் ஆகணும் அப்படின்னா நம்ம டெரிட்டரி மாடல் என்ன பண்ணி ஆகணும், ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டெரிட்டரி மாடலை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜில் இருக்கும். இனிஷியலாக இட் வில் பி பிளானிங், அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெரிட்டரி மாடல் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண முடியாது, நீங்கள் ஆர்கைவ் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட்? டெலீட் மட்டும் தான் பண்ண முடியும், டிஸ்பர்ஜ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட்டாக பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் இது எல்லாமே பிளானிங் ஸ்டேஜில் தான் இருந்தது. பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் டெரிட்டரி கிரியேட் பண்ணியிருப்போம், டெரிட்டரி அசைன்மெண்ட் ரூல் கிரியேட் பண்ணியிருப்போம், யூசர்லாம் அசைன் பண்ணியிருந்தோம். இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்? ஹெல்ப்ஸ் டு ரன் அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும்னா உங்களோட டெரிட்டரி மாடல் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஆக்டிவேஷனில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரூல் படி அந்தந்த டெரிட்டரிஸ்க்கு அசைன் ஆயிரும். இதனால் அந்த யூசர்ஸும் என்ன பண்ண முடியும், அந்த ரெக்கார்ட்ஸை ஈஸியாக வியூ பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ஆக்சஸ் லெவல் கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சஸ் லெவல் வச்சுருப்போம். ஆக்சஸ் லெவல் ஃபார் அக்கௌண்ட், காண்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆக்சஸ் லெவல் அந்தந்த யூசர்ஸ்க்கு ரெக்கார்டோட ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும் டெரிட்டரி மாடல் வழியாக. ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஷேரிங் மாடல். அக்கௌண்டோட ப்ரைவேட் ஷேரிங் மாடலில் ரெக்கார்ட்ஸை ஆக்சசபிலிட்டி வெர்டிக்கல் ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெரிட்டரி மாடலுங்கிற கான்செப்டுக்கே வர்றோம். ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவில் பண்ணது தான். நம்மக்கிட்ட ஒரு டெரிட்டரி மாடல் இருக்குது, பேன் இண்டியா சேல்ஸ் 2024. அதுக்கு கீழே நம்ம பேரண்ட் டெரிட்டரிஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஒன் ஆஃப் த பேரண்ட் டெரிட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா கீழே நம்ம ஒரு சைல்டு டெரிட்டரி கிரியேட் பண்ணியிருந்தோம், தட் இஸ் சென்னை டெரிட்டரி. அந்த சென்னை டெரிட்டரிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் கிரியேட் பண்ணியிருந்தோம், ரைட்? அந்த ரூலோட கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். பில்லிங் சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை. எந்தெந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட்லாம் பில்லிங் சிட்டி சென்னைன்னு கிரியேட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெல்லாம் எந்த டெரிட்டரிக்கு போகணும், சென்னைங்கிற டெரிட்டரிக்கு போகணும். இந்த சென்னைங்கிற இந்த டெரிட்டரியில் யாரெல்லாம் அசைன்டு யூசர்ஸ், நாகா as well as கார்க் 2 யூசர்ஸ் இருக்கிறாங்க. இதுதான் ஓவரால் பிக்சர் ஸோ ஃபார் வாட் வி ஹாவ் இம்ப்ளிமெண்டட். இனிமேல் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு டெரிட்டரி மாடல் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒன்று நாகாவோட விண்டோ. நாகாங்கிற யூசர் இஸ் சிஸ்டம் அட்மின். அவர் எல்லா ரெக்கார்டையும் பார்த்துக்க முடியும் பிகாஸ் அவர் சிஸ்டம் அட்மின். அதுக்கு முன்னாடி இந்த ஷேரிங் மாடல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஷேரிங் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட ஷேரிங் செட்டிங்ஸ் என்னவா இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. காண்டாக்ட் என்னவா இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு டெரிட்டரி மாடல் வேலை செய்யும் இல்லையா. பப்ளிக்காக இருந்ததுன்னா எதுக்கு டெரிட்டரி மாடல்?
ரைட். அது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால தான் அக்கௌண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால தான் வெர்டிகலி ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு நம்ம டெரிட்டரி மாடல் பண்ணுறோம். இன்னொரு வே ஷேரிங் ரூல் என்னலாம் அக்கௌண்ட் ஷேரிங், அபெக் ஷேரிங், மேனுவல் ஷேரிங், டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ரைட். டெரிட்டரி மாடல் வில் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் இன் எ பெட்டர் வே வித் ஹைராரிக்கி. ரைட். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இதோட ஓடபிலிட்டி செட்டிங்ஸ் எப்படி இருக்குது? ஷேரிங் செட்டிங்ஸ் பை டிஃபால்ட் இட் இஸ் ப்ரைவேட். பட் இந்த நாகாங்கிற யூசர் ஏன் எல்லா ரெக்கார்டையும் அவரால் பார்க்க முடியுது? பிகாஸ் அவர் வந்து சிஸ்டம் அட்மினாக இருக்கார். இப்போ இன்னொரு ப்ரௌசர் விண்டோவில் நான் வந்து கார்கா லாகின் பண்ணியிருக்கேன். நம்ம சிஸ்டத்தில் 2 ஸ்டேக் ஹோல்டர், ஒன்று நாகா, இன்னொருத்தர் வந்து கார்க். இது வந்து கார்கோட விண்டோ. கார்கோட விண்டோவில் பாருங்கள், கார்காவில் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் தான் பார்க்க முடியுது. இவரால் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் பார்க்க முடியுது. என்ன ரீசனாக இருக்கும்? மேனுவலாக இது ஷேராக இருக்கலாம், அல்லது அவர் ரெக்கார்டு ஓனராக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன் இந்த ரெக்கார்டு கார்குக்கு தெரியுதுன்னு. ஏன்னா அக்கௌண்ட் ஓனர் யார்? அவர் தான். அப்போ அவர் கிரியேட் பண்ண ரெக்கார்டு அவருக்கு தெரியும். பட் சிஸ்டத்தில் நிறைய ரெக்கார்டு இருந்தாலும் எந்த ரெக்கார்டுக்குமே கார்குக்கு விசிபிள் ஆகலை. கார்குக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் விசிபிள் ஆகுது. பிகாஸ் ஓடபிலிட்டி எப்படி இருக்குது? அக்கௌண்டோட ஓடபிலிட்டி செட்டிங்ஸ் ப்ரைவேட்டுன்னு இருக்குது. இப்போ லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு தி சிஸ்டம் அட்மின் விண்டோ. இந்த விண்டோவில் நம்ம டெரிட்டரி மாடலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ டெரிட்டரி மாடலை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா சேல்ஸ் 2024 டெரிட்டரி மாடல் இருக்குது. இது நான் ஆல்ரெடி இந்த டெரிட்டரி மாடலை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஆர்கேவ்ங்கிற பட்டன் இருக்கிற இடத்துல ஆக்டிவேட்டுங்கிற பட்டன் இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டின மாதிரி அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனி டைம் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஆர்கேவ்ங்கிற பட்டன் மட்டும் தான் உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த டெரிட்டரி மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிளியராக. இதில் சென்னைங்கிற ஒரு டெரிட்டரி இருக்குது. இதில் தான் நம்ம இப்போது டெஸ்ட் பண்ண போகிறோம். ரைட். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆக்சஸ் லெவல் இருக்குது. ஆக்சஸ் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெரிட்டரியில் அக்கௌண்ட் ஏதாவது அசைன் ஆச்சுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் லெவல் என்னன்னு பாருங்கள். இந்த டெரிட்டரியோட மெம்பர் எல்லாரும் அதை வியூ பண்ணிக்கலாம். யார் வேணாலும் ஓனராக இருந்துட்டு போட்டோம் அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு. பட் அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு இந்த டெரிட்டரியோட மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம்? வியூ பண்ணலாம். அதே மாதிரி காண்டாக்டோட ஆக்சஸ் எப்படி இருக்கு பாருங்க. வியூ அண்ட் எடிட் irrespective ஆஃப் ஹூ ஓன்ஸ் த காண்டாக்ட். காண்டாக்டுக்கு வந்து வியூ ஆஸ் வெல் அஸ் எடிட் பர்மிஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாகா ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா ஈவன் தோ ஷேரிங் மாடல் இஸ் பிரைவேட், கார்கால என்ன பண்ண முடியும்? அந்த காண்டாக்டை வியூ பண்ணலாம், அந்த காண்டாக்டை எடிட்டும் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் என்ன? ஒன்லி ரெக்கார்டு ஓனர் மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் தோ த டெரிட்டரி பேரண்ட் அக்கௌண்ட் வந்து டெரிட்டரி கீழே இருந்தாலும் இந்த ரெக்கார்ட்ஸை அவங்க என்ன பண்ண முடியாது? வியூ பண்ண முடியாது அதர் யூசர்ஸ். பிகாஸ் இட் ஹாஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இன் தி டெரிட்டரி ஆக்சஸ் லெவல்லே நம்ம அதை செட் பண்ணிட்டோம். இந்த ஆர்கில் இந்த டெரிட்டரி கீழே 2 அசைன்ட் யூசர்ஸ் இருக்காங்க, நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அண்ட் வி ஹாவ் ஏ அசைன்மெண்ட் ரூல் ஆல்சோ. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்தது தான். ரைட். அதனால் இதில் எதுவுமே புதுசு கிடையாது. ஸோ இந்த டெரிட்டரி அக்கௌண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? பில்லிங் சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் டெரிட்டரி மாடல் இந்த டெரிட்டரி மாடல் ஆல்ரெடி ஆக்டிவேஷனில் இருக்குது. ரைட். அப்போ இது ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே ரூல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டரை கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ இம்மீடியட்டாக டெரிட்டரி மாடல் வில் ரன் த ரூல் அண்ட் ரூல் மேட்ச் ஆச்சுது அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸை டெரிட்டரிக்கு அசைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நாகாவா நான் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகிறேன். And it is going to be demo account territory இப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சென்னை டெரிட்டரிக்கு போகணும்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம்? சிட்டி எப்படி இருந்திருக்கணும்? சென்னைன்னு இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் டெரிட்டரி மாடலுக்குள்ள சென்னைங்கிற டெரிட்டரி கீழே போயிடும். இப்போ பாருங்க, இட் இஸ் எ ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு சென்னைங்கிற டெரிட்டரிக்கு கீழே அசைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். இந்த டெரிட்டரி கீழே யாரெல்லாம் இருக்காங்க? நாகாவும் இருக்காரு, கார்கும் இருக்காரு. இப்போ நாகா அவர் தான் ரெக்கார்டோட ஓனர், அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவர் கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை பார்க்கலாம். இப்போ நம்ம கார்கோட விண்டோவுக்கு சுவிட்ச் பண்ணுவோம். கார்கோட விண்டோவுக்கு நான் சுவிட்ச் பண்ணிட்டேன். திருப்பி இந்த அக்கௌண்ட்ஸை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்கார்டு இவருக்கு தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ். இப்போ நாகா கிரியேட் பண்ண ரெக்கார்ட் யாருக்கு தெரியுது? கார்குக்கு தெரியுது. ஈவன் தோ த ஷேரிங் மாடல் இஸ் பிரைவேட், கார்கால் என்ன பண்ண முடியும்? அந்த ரெக்கார்டை பார்க்க முடியுது. எப்படி ரெக்கார்டு ஷேர் ஆச்சுது? த்ரூ டெரிட்டரி மாடல் வழியாக ஷேர் ஆயிடுச்சு. வி ஹாவ் ஏ சென்னை டெரிட்டரி. இந்த கார்கு சென்னை டெரிட்டரியில் ஒரு மெம்பர், அதனால கார்கால இந்த ரெக்கார்டை பார்க்க முடியுது. இந்த ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டோட ஓனர் யாராக இருக்காங்க?
நாகாவா இருக்காரு. ஸோ ரிலேட்டட் லிஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரெக்கார்டை எடிட் பண்ணுறாரு. எடிட் பண்ணி இதோட ரேட்டிங்கை அவர் என்ன பண்ணுறாரு, ஹார்ட்னு மாற்றிட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சேவ் பண்ண முடியுதா? முடியல. சிஸ்டம் இஸ் நாட் அலோவிங் கார்க் டு சேவ் த ரெக்கார்ட். கார்கை சேவ் பண்ண விட மாட்டாங்குது சிஸ்டம். ஏன் கார்கை சேவ் பண்ண விட மாட்டாங்குது? குயிக்லி ஜம்ப் டு சிஸ்டம் அட்மின் விண்டோ. டெரிட்டரி மாடலில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆக்சஸ் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்? ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் இந்த ஆக்சஸ் அக்கௌண்டோட ஆக்சஸ் லெவல் இங்கே படிச்சு பாருங்க. யூசர்ஸ் இன் திஸ் டெரிட்டரி கேன் வியூ அக்கௌண்ட்ஸ் அசைன் டு த டெரிட்டரி. அப்போ கார்கால என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டை வியூ மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர கார்கால என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாது. தட் இஸ் ரீட் ஒன்லி மோட்ல கார்க்கு இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு என்ன ஆயிருக்கு? ஷேர் ஆயிருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். டெரிட்டரி மாடல் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து என்ன பண்ண போறாரு இந்த நாக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு ரிலேட்டட் காண்டாக்டை கிரியேட் பண்றாரு. இஸ் ட்ரைங் டு கிரியேட் எ ரிலேட்டட் காண்டாக்ட். ஸோ காண்டாக்டை கிளிக் பண்றாரு. லாஸ்ட் நேம்ல டெமோ டெரிட்டரி காண்டாக்ட் அப்படின்னு ஒரு காண்டாக்டை கிரியேட் பண்றாரு. ஐ ஹாவ் வேலிடேஷன் ரூல், அதனால இதில் 2 நம்பர் ஆட் பண்ணாதான் இந்த ரெக்கார்ட் சேவ் ஆகும். ஸோ இப்போ காண்டாக்டை கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த காண்டாக்ட் எதுக்கு கீழே இருக்கு? டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட்டுங்கிற காண்டாக்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கு. இந்த அக்கௌண்ட் டெரிட்டரியில் இருக்கிறதுனால காண்டாக்டும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெரிட்டரிக்கு அசைன் ஆகிருக்கும், ரைட்? எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? கார்கோட விண்டோக்கு வருவோம். கார்க் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது கார்கால இந்த காண்டாக்டையும் இப்போ பார்க்க முடியுது. காண்டாக்டோட மாடல் வந்து ஷேரிங் மாடல் ப்ரைவேட் தான் இருந்துச்சு. பட் கார்கால இப்போ காண்டாக்டையும் பார்க்க முடியுது. ஏன்? அக்கௌண்ட்டுக்கு தான் ரூல் எழுதியிருந்தோம். பட் அக்கௌண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ், அதுதான் ரூல், ரைட்? அப்போ காண்டாக்ட் என்ன ஆயிடுச்சு? ஷேர் ஆயிடுச்சு. பட் காண்டாக்டோட ஆக்சஸ் லெவல் என்ன கொடுத்துருந்தோம்? வியூ அண்ட் எடிட் கொடுத்துருக்குறோம். அப்போ கார்கால கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை என்ன பண்ண முடியும்? எடிட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து we are going to test with opportunity. அகைன் நாகாவோட விண்டோக்கு வரோம். அவர் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே டெரிட்டரி கீழே எந்த அக்கௌண்ட் ரைசன் ஆச்சுதோ அதே அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. டெமோ டெரிட்டரி ஆப்பர்ச்சுனிட்டி. டெமோ டெரிட்டரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு க்ளோஸ் டேட் கொடுக்குறாரு. ஓகே, 22 அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும். ஸ்டேஜ் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ காண்டாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஆட்டோமேட்டிக்காக கார்கால பார்க்க முடியுது பிகாஸ் ஹீ பிலாங்ஸ் டு தட் டெரிட்டரி வயர் திஸ் அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு. ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கார்கோட விண்டோக்கு போயிட்டு அகைன் அக்கௌண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணி டெமோ அக்கௌண்ட் டெரிட்டரிக்கு போயிடுவோம். போயிட்டு ரிலேட்டட் லிஸ்ட்டில் பார்க்கலாம் எந்த ரெக்கார்ட்லாம் தெரியுது. காண்டாக்ட் தெரியுது, பட் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல. ஏன் கார்கால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியல? பிகாஸ் நீங்கள் சிஸ்டம் அட்மின் விண்டோக்கு வந்து இந்த டெரிட்டரி மாடலில் சென்னை டெரிட்டரியோட ஆக்சஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூசர்ஸ் இந்த டெரிட்டரி cannot access opportunities that they do not own that is associated with the account directory. ஸோ இவர் ஓனர் கிடையாது, ரைட்? ஓனர் யாரு? நாகா. அப்போ கார்கால அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஈவன் தோ த டெரிட்டரி மாடல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? அப்ளை பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒரு டெரிட்டரி மாடல் எப்படி ஆக்டிவேட் ஆகி அக்கௌண்ட்ஸ் அண்ட் காண்டாக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஷேர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலேயே இந்த டெரிட்டரிக்கு கீழே தான் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் வரலாம் இல்லையா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும், டெரிட்டரின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். பை டிஃபால்ட்டாக இது வந்து எங்கே இருக்காது? பேஜ் லேஅவுட்டில் இருக்காது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேஜ் லேஅவுட்டில் இதை எடுத்து வச்சேன். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து தான் கிரியேட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டெரிட்டரிங்கிற லுக் ஆஃப் ஃபீல்டில் டெரிட்டரி என்ன அசைன் ஆயிருக்கு பாருங்கள், சென்னை. ஸோ இட் இஸ் எ ப்ரூஃப். அப்போ நம்ம கிரியேட் பண்ண இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டெரிட்டரி கீழே வந்திருக்கு? சென்னை டெரிட்டரி கீழே வந்திருக்கு. வந்தாலும் கார்கால பார்க்க முடியல பிகாஸ் சென்னை டெரிட்டரி மாடலில் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ஸோ திஸ் இஸ் a good example of how territory model really works. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேனோ இதே எக்ஸாம்பிளை அப்படியே நீங்கள் செஞ்சு பார்த்து டெரிட்டரி மாடலில் ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபில்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018, and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.